வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான முட்டை பொடி மாஸ். இந்த முட்டை பொடி மாஸ் செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். சூடானோன்னே ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், நல்லா 1 கப்பு வெங்காயம் பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தால் மட்டும் போதும், ரொம்ப அப்படியே வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு ஃப்ளேவருக்காகவும் காரத்துக்காகவும் 2 பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை உருகி நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு குறைவாக சேர்த்தா போதும். இப்போது 2 சின்ன தக்காளி கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். தக்காளியை எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். உப்பு ஏன் குறைவாக சேர்க்க சொன்னோன்னா, இது முட்டை பொடி மாசு, நம்ம உப்பு பத்தலைன்னா பின்னாடி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு 1/2 சிட்டிகை தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 சிட்டிகை கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகாய்த்தூள் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போது ஒரு பிஞ்சு உப்பு போடுறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக உப்பு பத்தலை, நல்லா போட்டிருக்கேன். இப்போது ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், குருமிளகுத்தூள், ஒரு சிட்டிகை அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மிளகுத்தூள் கடைசியில் போட்டால் போதும். இந்த மாதிரி முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி போட்டால் போதும். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 நம்பர் முட்டை எடுத்திருக்கேன், அதை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு முட்டை பீசஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். இல்லை நல்லா பொடி மாஸ் ரொம்ப பொடியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக கலக்கணும்னா நல்லா பொடியாயிரும். இப்படி கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தால் தான் முட்டை பொடி மாஸ் அடி பிடிக்காமல் கரெக்டாக வரும். எனக்கு முட்டை பொடி மாஸ் நல்லா பொடியாக வேணும். ஏன்னா நான் தோசை சுட்டு அதுக்குள்ளே முட்டை பொடி மாஸை மேலே வச்சுட்டு அப்படியே திருப்பி போடாமல் அப்படியே சாப்பிட்றதுக்கு தான் இந்த முட்டை பொடி மாஸ் பண்ணுறேன். லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், பிடிக்கலைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சுவையான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிருச்சு. இந்த முட்டை பொடி மாஸை நம்ம ரைஸு, சோறு, சாம்பார் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தொட்டுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். அது இல்லாமல் ரைஸ் இதில் போட்டு நல்லா கலந்துட்டு முட்டை சாதம் மாதிரி மத்தியானம் லஞ்சும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு தோசை சுட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம முட்டை பொடி மாஸ் வச்சுட்டு இதுக்கு எதுவுமே சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை. அழகாக தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக முட்டை பொடி மாஸ் உள்ள நடுவில் வச்சுட்டு எல்லா பக்கமும் பரப்பி விட்டுட்டு அப்படியே தோசையை திருப்பி போடக்கூடாது. அந்த மாவு ஈரமாக இருக்கும்போதே கொஞ்சம் மேலாப்பில் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு நம்ம முட்டை பொடி மாஸை இப்படி மேலே தூவி விட்டுறணும். எல்லா பக்கமும் நம்மளுக்கு தேவையான அளவு தூவிக்கலாம். நல்லாயிருக்கும். தோசையில் போட்டு இது மாதிரி பண்ணி சாப்பிட்டோம் பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தோசை முட்டை பொடி மாஸ் போட்டு பண்ணி கொடுங்க, அவங்களுக்கே அது சரியாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் இது மாதிரி பண்ணி கொடுத்தா. அந்த மாவில் மாவு வேக வேக அந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கிற மாவில் அப்போ நல்லா இப்படி தோசை திருப்பியில் தட்டி கொடுத்தோம்னா அப்படியே உள்ளே பதிஞ்சிடும். முட்டை பொடி மாஸ் கொட்டாது பாருங்கள். அப்படியே மடக்கிடணும். அப்படியே மடக்கிட்டு அப்படியே இன்னொரு தடவை மடக்கி அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த முட்டை பொடி மாஸ் தோசையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.